14, 15 வசனங்கள். இன்னைக்கு நான் உங்களோடு கூட முக்கியமான ஒரு பகுதியை பேச போகிறேன். ஆகையினாலே முழு கவனத்தோடு நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 14, 15 வசனங்கள் எடுத்துக்கோங்க. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 14, 15 எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். சரி, சத்தமா வாசிக்க சொன்னேன், நீங்க யாரும் சத்தமா வாசிக்கல. எல்லாரும் கையில் பைபிள் வச்சிருக்கீங்கல்ல, படிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கொஞ்சம் சத்தமா வாசிக்க போறோம். ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு நான் சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். சரி, இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், இங்க தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை குறித்து மோசே கேட்கிறார். இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பெயர் கொஞ்சம் ரொம்ப ஒரு புரிந்து கொள்ள முடியாத, யாரும் எளிதில் இப்படிப்பட்ட ஒரு பெயரை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பெயரை தேவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நல்லா கவனிக்கணும். இப்போ உங்களிடத்துல who are you அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? I am so and so. யாரு? நான் பில்லி. நீங்கள் யார் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் பில்லி, இல்ல நான் இன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ தேவனிடத்துல மோசேக்கு நல்லா தெரியும் தேவன் யார் என்பது தெரியும். ஆனா தேவனுடைய நாமத்தை அவர்கள் இதுவரைக்கும் கேட்கவே இல்லை. யாருமே அதை இதுக்கு முன்னாடி இந்த கேள்வி யாருமே கேட்டதில்லை. இதுக்கு முன்னாடி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே தேவனிடத்துல என்ன பண்ணாங்கன்னா எப்படி பேசினாங்க? தேவரீர், மகத்துவமானவர், கனமுள்ளவர் அப்படின்னு தேவனுடைய தன்மைகளை சொன்னாங்க. அதை விட்டா ஜெனரலா காட் அப்படின்ற ஒரு பெயர் ஒன்று இருந்தது, அவர் தான் தேவன். ஆனா இந்த தேவனுக்கு என்ன பெயர் இருக்கிறது? இன்னைக்கு இந்தியாவிலே விக்கிரகங்கள், 33 கோடி தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறதான விக்கிரகங்களை வைத்து வணங்குகிறார்கள். அது ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குதுங்க? ஒவ்வொரு பேர் இருக்கு. இப்போ இந்த மாதிரி உங்க கடவுளுக்கு என்ன பேருன்னு சொல்லி நீங்க என்ன இப்ப யாருக்கிட்ட அனுப்புறீங்க? எகிப்துல போய் அடிமைத்தனத்தில் இருக்கிறதான இஸ்ரவேலை என்ன பண்ணிட்டு வரணும்னு அனுப்புறீங்க? மீட்டுட்டு வரணும்னு அனுப்புறீங்க. அங்க போய் பார்வோனோ இல்ல அங்க இருக்கிற ஜனங்களோ என்னை பார்த்து, எந்த தேவன் உங்களை அனுப்பினார், அந்த தேவனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் என்ன பதில் சொல்லுவேன் ஆண்டவரே அப்படின்னும் போது தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு பெயர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அதுல பாருங்க. அவருடைய நாமம் என்ன என்று கேட்டால் இடத்துல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னும் போது அதுக்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே
சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார். இப்ப பாருங்க, முதலாவது அவர் என்ன சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு, இருக்கிறவர், இருக்கிறேன் என்பவர் உங்களிடத்திற்கு அனுப்புறாரு. இந்த இருக்கிறேன் அப்படின்றது ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னா ஐ ஆம் அப்படின்னு இருக்கு. இப்போ ஆங்கிலத்தில் வந்து ஹூ ஆர் யூ அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட யாரும் இங்கிலீஷில் கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹூ ஆர் யூ அப்படின்னு கேள்வி கேட்டால் நான் சொல்லுவோம் ஐ ஆம் அப்படின்னு சொல்லி என்னுடைய பெயரை நான் சொல்லுவேன். இப்போ என்கிட்ட வந்து யாராவது ஹூ ஆர் யூ அப்படின்னா ஐ ஆம் பில்லி அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை இப்போ தமிழ்கிட்ட கேட்டால் ஐ ஆம் தமிழ் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ ஐ ஆம் அப்படின்றது என்னன்னா நான் இன்னார் அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கு. ஆனால் இதுக்கப்புறம் நானுன்னு சொல்லி நம்ம ஒரு பேரை சொல்றோம் இல்லையா, நான் பில்லின்னு சொல்றேன். ஆனா இவரு நான்ன்றதோட நிறுத்திக்கிறார், இருக்கிறேன் ஐ ஆம் அதுதான் சொல்றாரு. இந்த ஐ ஆம்ன்றது எப்படி பேராக மாற முடியும்? இந்த ஐ ஆம் உடைய அர்த்தம் என்ன அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போறோம். செகண்ட் பிக்சர் போடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா யெகோவா தேவன், இந்த நோட்ஸ் எழுதுறவங்க இந்த விஷயத்தை நீங்க எழுதி வச்சுக்கணும். நம்மளுடைய யெகோவா தேவன் இருக்கார் இல்லைங்களா, அதாவது நம்மளுடைய இவர்கள் வணங்கினதான, அதாவது முற்பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபினுடைய தேவன், இவருடைய பெயர் யாவே என்று சொல்லப்பட்டது. யாவே, இந்த யாவே தான் அப்படியே மருவி அது யெகோவா என்று சொல்லி மாறினது. ஆனால் யாவே, இந்த யாவே அப்படின்றதையும் நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும்? யாவே அப்படின்னா, இப்போ அதில் வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் நான் சொல்கிறேன். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் மொத்தம் 26 எழுத்து இருக்கும். அதில் ஒரு 5 எழுத்து AEIOU 5 எழுத்து என்ன சொல்லுவாங்கன்னா வவ்வல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வவ்வல்ஸை வந்து நம்ம எடுத்துடணும். இப்போ இந்த யாவேல ஏவும் ஈயும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா YHVH இப்படி தான் இருக்கும். நான் போட்டிருக்கேன் பாருங்க ஸ்க்ரீனில், YHVH இவ்வளோ தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த ஒய் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எபிரேய பதம் இருக்கிறது. இதை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதனுடைய மகத்துவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஹீப்ரூவில் நம்ம கற்றுக்கிறோம், சரிங்களா? கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு புரியாத மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக. தமிழே எனக்கு புரிய மாட்டேங்குது, இதில் ஹீப்ரூ வேறையா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. நான் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ நம்முடைய தேவன் இருக்கார் இல்லையா, நம்முடைய தேவனுக்கு என்ன பேருங்களாம், எப்படி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்தவில்லை, இந்த இடத்துல மாத்திரம் சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல இப்படி சொன்னதுக்கான காரணமும், இதற்கப்புறம் இதே போல தேவனுடைய நாமம் பயன்படுத்தப்பட்ட மற்ற இடங்களிலும் நாம் பார்க்கிறோம் யாவே என்கிறதான பெயரும் யெகோவா என்கிறதான பெயரும் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம பைபிள்ல இருக்கு, வசனங்களை பின்னாடி நம்ம வாசிக்கலாம். இப்போ நம்மளுடைய இங்கிலீஷ்ல எத்தனை எழுத்து இருக்குதுங்க? 26 எழுத்து இருக்கு இல்லைங்களா? இப்போ இதே மாதிரி ஹீப்ரூல ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு. இப்போ அதுல வந்து இந்த YHVH, இந்த Yன்றது யோத், YUD யோத்னு சொல்லுவாங்க. H அப்படின்னா ஹே, வினா வாவ், அதே மாதிரி ஹெச்னா ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த ஐ ஆம் இருக்கிறவராக இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் அவர் இந்த பதங்களை கர்த்தர் பயன்படுத்தணும்? ஏன் வந்து ஒரு அதாவது தெளிவா ஒரு பேரை சொல்லாம அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூட்டை சொல்லணும் இல்லைங்களா? இப்போ உங்ககிட்ட வந்து உங்க பேர் என்னங்க, நான் நல்லவன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? டே நீ நல்லவன் நான் சொல்லணும், உன் பேர் என்ன அப்படின்னு தான் கேட்போம், ஆமாவா இல்லையா? ஸோ நல்லவன் நீங்க பேர் வச்சுக்க முடியாது. உங்களுடைய பழக்க வழக்கத்தை வச்சு உங்களை பார்த்து மனுஷன் என்ன சொல்லலாம், இவர் நல்லவருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க தேவன் பாருங்க என்ன பண்றாருன்னா, தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும் பொழுது ஒரு தன்மையை தான் வெளிப்படுத்துறார், ஆட்ரிபியூட், அவருடைய ஒரு குணாதிசயம். என்ன குணாதிசயம்? அவருடைய பிரதானமான ஒரு குணாதிசயம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதாவது அவருக்கு வந்து தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அதனால தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும் போது அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, இருக்கிறேன். எப்போ இருக்கிறேன்? நீங்க கடந்த காலத்துல பேசினாலும் அவர் இருக்கிறேன், நிகழ்காலத்துல பேசினாலும் அவர் பேரு இருக்கிறேன், வருங்காலத்துல நீங்க அவரை பத்தி பேசினாலும் அவர் பேர் என்னதான்? இருக்கிறேன். சோ இருக்கிறேன்றது எல்லா காலங்களுக்கும் பொதுவான ஒரு தன்மை, ஒரு நபரையோ ஒரு ஆளையோ குறிப்பிடக்கூடியதான ஒரு தன்மை. ஆனா அந்த வார்த்தையை இவர் ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொள்றார் மோசே கிட்ட. இப்போ இப்படி சொல்லும் போது மோசேக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது. இருக்கிறேன் என்று சொல்றவர் என்னை அனுப்புறாரு,
இந்த மாதிரி பேர். ஏன்னா ஆல்ரெடி மோசே வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்ததான ஒரு ஆள், ஒரு நபர். இப்ப திரும்ப எங்க போறார்? தேவன் அவரை திரும்ப எகிப்துக்கே அனுப்புறார். சரி, பல வருஷம் கழிச்சு, 40 வருஷம் கழிச்சு போனாலும் அங்க போய் தன்னை முதல் அறிமுகப்படுத்தி கொள்ளும் போது அவருக்கு என்ன தேவைப்படும்? கண்டிப்பா ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தேவைப்படும். நீ யாருப்பா, உன்னை யார் சொல்லி வந்த அப்படின்லாம் கேட்டாங்கன்னா அவருக்கு ஒரு அதிகாரம் வேணும் இல்லையா? அந்த அதிகாரத்தை அவன் கேட்கிறான், எந்த பேருனால நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவன் வந்து இந்த பெயரை அவனுக்கு சொல்றார். இப்போ இந்த யாவே என்கிறதான பெயர், இது ரொம்ப புனிதமான ஒரு பெயர். ஏனென்று சொன்னால் இது வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான சர்வ வல்லமையுடைய தேவனுடைய நாமம். என்ன பேருங்க? சொல்லுங்க, யாவே. சொல்லுங்க, உங்கள் பிதாவுடைய பேர் என்ன? யாவே. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த யாவே நம்ம ஹீப்ரூ படிக்க போறது இல்ல, பட் இதுல இருந்து ஒரு சில காரியங்களும் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த யாவே அப்படின்ற பெயர் வந்து ரொம்ப புனிதமான பெயர். இன்ஃபேக்ட் ஹீப்ரூல எபிரேயர்கள் இந்த பெயரை உச்சரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பயப்படுவாங்க. ஏன்னா அவர் யார் தெரியுமா? பரிசுத்தமான கடவுள். அவருடைய பெயரை உச்சரிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை, நம்மளாம் பாவிகள் அப்படின்னு சொல்லி எபிரேயர்கள், இஸ்ரவேலர்கள் யாவே என்ற பெயர் என்ன பண்ண மாட்டாங்க? உச்சரிக்க மாட்டாங்க. அப்படியே அந்த யாவே என்ற பெயர் இருக்கிறவரில் எகோவான்ற பெயர் அவங்க மொழிபெயர்க்கும் போது, வேதாகமத்தை எழுதும் போது, ஆதி காலத்தில் பிரிண்டிங் பிரஸ் இருந்துச்சா? இல்லை. என்ன பண்ணுவாங்க? பைபிள் பழசாக பழைய பைபிள்ல இருந்து புதிய பைபிளுக்கு என்ன பண்ணுவாங்க? எழுதுவாங்க. இப்போ உதாரணத்திற்கு தேவன் அப்படின்னு வந்ததுன்னா, அந்த தேவன் அப்படின்னு எழுதுறதுக்கு முன்னாடி போய் ஃபுல்லா குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் எழுதுவாங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கா. இப்போ 2வது வசனத்திலே ஒழுங்கு தேவன் வந்து பூமியை பார்த்தார், ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்க கண்டான் இருக்கு இல்லையா? அப்ப 2வது டைம் தேவன் வந்தா திரும்ப போய் என்ன பண்ணிட்டு வருவாங்க? குளிச்சுட்டு வருவாங்க. யோசித்து பாருங்க, நீங்க 5 வசனம் எழுதுறதுக்குள்ள 5 தேவன் வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? 5 தாட்டி குளிச்சுட்டு வந்து. ஏன்னா அவ்வளோ பரிசுத்தமானவர். அவருடைய பேரை நீங்க எழுதுறதுக்கு குளிச்சுட்டு வந்து எந்த ஒரு அசுத்தமும் இல்லாம அப்படிதான் எழுதணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு பழக்க வழக்கம். இப்போ நம்ம அதை பயன்படுத்துறது அப்படி நம்ம செய்யறது கிடையாது. சரி, இப்போ வந்து ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு. இப்போ கடவுள் அப்படின்றவர் வந்து இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா போயிட்டாரு. ஸ்வேரிங் வேர்ட் ஆயிடுச்சு. ஸ்வேரிங் வேர்ட்னா ஈஸியா எல்லாருமே கடவுள் இழுத்துறோம். கடவுள் சத்தியமா நான் எதுவும் பண்ணலங்க அப்படின்னும். கடவுள் அவர் பார்த்துக்கு சும்மா இருக்கிறாரு, நம்ம என்ன பண்றோம்? அவரை சத்தியத்துக்கு இழுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நிறைய இதை பயன்படுத்துவாங்க. காட் டேம் இட் அப்படின்வாங்க. காட் டேம் இட். டேம்னா உங்களை வந்து, அதாவது தேவன் வந்து உங்களை ஆக்கினைக்குள்ள உங்களை தள்ளுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயன்பாட்டு சொல் காட் டேம் இட் அப்படின்வாங்க. இது எல்லாமே தேவனுடைய நாமத்தை நம்ம என்ன பண்றோம்? வீணிலே வழங்குவதாக இருக்கிறது. ஸோ அதனால தான் ஆண்டவர் 10 கற்பனையில ரொம்ப முக்கியமான ஒரு கற்பனை என்ன சொன்னாரு? உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஸோ இதுல வந்து இஸ்ரவேலர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்க வந்து யெகோவா தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கவே மாட்டாங்க. அப்பா கூட ஏற்கனவே சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஞாபகம் இருக்குங்களா? இந்த நம்ம கர்த்தர் நாமம் என் புகலிடமே பாட்டு பாடிட்டு போனாங்களாம் இஸ்ரேல்ல, நம்ம தமிழ் ஆட்கள். அப்போ யெகோவா ஈரே, இன்னி கூட நம்ம பாடினோம் யெகோவா ஷம்மா அப்படின்னோன்னா அங்கே இருக்கிற இஸ்ரேல் எல்லாம் திருன்னு முழிக்கிறானுங்க. நம்ம யெகோவான்ற நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு அவ்வளோ பயப்படுவோம். இவனுங்க என்ன பண்றானுங்க? வரிக்கு வரி யெகோவா ரட்சகர், யெகோவா ரூவா, யெகோவா ராஃபான் என்ன பண்றானுங்க இவனுங்க? பாட்டு பாடிட்டு போறாங்களேன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சரி, கவனிக்கணும். அப்போ இந்த மரியாதையை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த இருக்கிறேன், இப்போ யாவேன்ற நாமம் புரிஞ்சதா? ரொம்ப கனமுள்ள நாமம். அது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த யாவே அப்படின்றதனுடைய அவருடைய முக்கியமான, அது பிரதானமான ஒரு தன்மை தான் அவர் தன்னை வெளிப்படுத்தினது. இருக்கிறேன், ஐ ஆம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஐ ஆம் அப்படின்ற வேர்டை நம்ம எங்க பயன்படுத்துவோம்? நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட யாராவது உங்க பேரை கேட்டா ஐ ஆம் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வந்து ஒரு சிலர் கேட்குறாங்களே வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இப்போ உங்ககிட்ட நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. சந்தோஷமா இருக்கும்போது என்னன்னு சொல்லுவீங்க? நான் சந்தோஷமாய் இருக்கிறேன், ஐ ஆம் ஹாப்பி. துக்கமா இருந்தீங்கன்னா ஐ ஆம் சேட், நான் துக்கமாக இருக்கிறேன். ஸோ எல்லாம் நீங்க ஒரு செயலை செய்யறீங்க, அதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்துறீங்க? நான் அப்படின்றத பயன்படுத்துறீங்க.
ஆனா இங்க நம்ம ஒரு காரியம் நல்லா கவனிக்கணும். இது நான் ரொம்ப டீப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தர போறேன். கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஐ ஆம் அப்படின்ற வேர்டை அவர் பயன்பாட்டிலிருந்து அவர் ஆரம்பித்து நம்முடைய பயன்பாட்டிற்கு அதை அவர் கொடுக்கிறார். சி, நல்லா கவனிக்கணும். ஐ ஆம் அப்படின்றது முதலாவது மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற தன்மைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஐ ஆம், நான் இல்லை இருக்கிறேன் என்கிறதான் அந்த தன்மை முதலாவது யாருக்கு தான் பொருந்தும்? தேவனுக்கு தான் பொருந்தும். ஸோ இப்போ ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் பில்லி அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பில்லின்னு சொன்னா பில்லின்றது என் பேரு. ஆனா ஐ ஆம்ன்றது நான் சொல்றேன், ஐ ஆம்ன்றது நான் உறுதிப்படுத்துறேன். ஆனா அந்த ஐ ஆம்னு நான் சொல்லும் போது நான் யாரை தெரியுங்களா அடையாளப்படுத்துறேன்? பிகாஸ் ஆஃப் காட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். கர்த்தர் ஒருவர் இருப்பதினாலே நான் இருக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? A dead person cannot say I am so and so. கரெக்டா? உயிரோடு இருக்கிறவன் தானே சொல்ல முடியும் நான் இவர், இல்ல நான் இவர்னு யார் சொல்ல முடியும்? உயிரோடு இருக்கிறவன் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மனுஷன் உயிர் வாழ்றது கிருபை கிடையாது. கிருபைன்றது நம்ம லேட்டர் பாட்டில் தான் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வருது தெரியுமா? அவருடைய ஐ ஆம் கிட்ட இருந்து தான் உங்களுடைய ஐ ஆம் வருது. நான் சொல்றது புரியுதா? அவர்கிட்ட இருக்கிற இருக்கிறேன்ற தன்மை தான் உங்ககிட்ட நான் என்கிற தன்மையாக மாறுகிறது. ஸோ அவர் இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க நான் இல்லை. ஸோ இன்னைக்கு நான் செய்தியாக வச்சிருக்கிறது, இப்போ தான் இன்ட்ரடக்ஷன் தான் முடிஞ்சிருக்கு மெசேஜுக்குள்ளேயே போல, சரிங்களா? இன்னைக்கு நான் செய்தியாய் வைத்திருப்பது the great I am. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று திருவளம் பற்றின இருக்கிறேன் என்றவர். இது ஒரு பெரிய டைட்டில் மாதிரி இருக்குது. இதுக்கு மேல எனக்கு சுருக்க முடியல டைட்டில். the great I am. இந்த great I am, இந்த I am அப்படின்றது வந்து ரொம்ப, ஏன்னா இது வந்து சாதாரணமாக நம்ம பயன்படுத்திடுறோங்க. ஆனா கர்த்தர் தன்னை முதலாக தன்னுடைய பெயரை அவ்விதமாக தான் சொன்னாரு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்றதே இல்லை. அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் என்னங்க ஒன்றும் மண்டைக்கே ஏற மாட்டேங்குது, ஐ ஆம்னு யாராவது பேர் வைப்பாங்களா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆனா அந்த ஐ ஆம்ன்றதுல மறைஞ்சிருக்கிற ஒரு ரகசியம் என்ன? என்னுடைய வாழ்வுக்குரியதான ஆதாரம், நான் வாழக்கூடியதான தகுதி, நீங்களும் நானும் வாழ்வதற்கான தகுதியை அவருடைய இருக்கிறேன், அவர் இருப்பதினாலே நான் இருக்கிறேன், அவர் வாழ்வதினாலே நான் வாழ்கிறேன், அவர் ஜீவனோடு இருப்பதினாலே நான் ஜீவனோடு இருக்கிறேன். நான் மரித்து போகலாம், ஆனா அவர் ஒரு நாள் அவர் மரித்து போக மாட்டார். அவருக்குள் எனக்குள்ள இருக்கிற ஜீவன் என்னைக்காவது ஒரு நாள் நிற்கலாம், ஆனா அவருக்குள் இருக்கிற ஜீவன் ஒரு நாளும் நிற்க போகுது. ஏன்னா அவர் தான் எல்லாவற்றினுடைய துவக்கமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ கொலோசையர்ல நம்ம வாசிக்கிறோம், அவர் தான் எல்லாவற்றினுடைய அவர் தான் அவருக்கு கொண்டு அவருக்காக எல்லாமே என்ன பண்ணப்பட்டுச்சுங்க? சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் மூலமாய் அவரை கொண்டு அவருக்காக அப்படின்னு பவுல் வரிசை அடுக்கிக்கிட்டே போவார். ஸோ எல்லாமே அவரிடத்திலிருந்து தான் வந்தது. ஸோ நீங்க நான் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்றோம்னா, நம்ம எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம உயிரோட வாழ்றோம்னா அதுக்கு காரணம் யாரு? நம்மை விட த ஐ ஆம், என்னுடைய ஐ ஆம்ல எந்த ஐ ஆம் இருக்கிறாரு? அந்த ஐ ஆம் இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னோடு கூட இருப்பதினாலே நான் என்ன பண்றேன்? வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ இந்த ஐ ஆம், அது இருக்கிறேன் அப்படின்றதனுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a நேம் ஆஃப் an eternal God. நித்தியமா இருக்கிற தேவனுடைய ஒரு தன்மையாக இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த இருக்கிறேன்ற வார்த்தையை நீங்க 3 காலங்களில் என்ன பண்ண முடியும்? உங்களால பயன்படுத்த முடியும். 3 காலங்களிலுமே உங்களால பயன்படுத்த முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்றதான இந்த வாழ்க்கை, இது முழுக்க அவருக்குள்ளாக பின்னி பிணைஞ்சிருக்குது. ஸோ அவர்கிட்ட இருந்து நான் வெளியே வந்துட்டேன்னா வாழ்க்கைன்றதுக்கு எனக்கு அர்த்தமே இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? ஏங்க, மீன் இருக்கா? மீனுக்கு எங்க இருக்கிற வரைக்கும் தான் உயிர் இருக்கும்? தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உயிர். நீங்க ஒரு மரம் எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய மரமா இருந்தாலும் அந்த மரத்தினுடைய வேறு மண்ணுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு உயிர். அதே போலதான் ஒரு மனுஷன் தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அவன் வாழ்கிறதான வாழ்க்கை தேவனுக்குள்ளாக இருக்கும்போது மாத்திரம்தான் அவன் உண்மையான வாழ்க்கை என்ன பண்றான்?
வாழறான். அப்போ உங்களை சுத்தி தேவனை அறியாத மனுஷங்களாம் உண்மையா என்ன பண்ணலங்க, இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. சொல்றது புரியுதா? பொதுவா ஏங்க நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? எல்லாரும் என்னைய பாருங்களேன், எல்லாரும் கொஞ்சம் விழிப்பா என்னைய பாருங்க. உங்களுக்கு தூக்கமே வந்துச்சுன்னா உங்களை நீங்களே இப்படி கண்ணத்தில் இப்படி அரைஞ்சிக்கோங்க. வேற என்ன பண்றது, நான்லாம் உங்களுக்கு பக்கத்தில் வர முடியாது. நீங்களே இப்படி அரைஞ்சிக்கோங்க, ஏதாவது தூக்கு இல்லை கிள்ளிக்கோங்க, ஏதாவது பண்ணி. நான் சொல்றது நல்லா கவனிங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளில் தான் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல மாறுறோம். ஸோ இன்ஃபேக்ட் நம்ம என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்றோமோ அன்னைக்கு தான் நான் என்னவா குழந்தையா மாறுறேன். அன்னைக்கு தான் உண்மையான வளர்ச்சியே எனக்கு இருக்குது. மற்றபடி வாழ்றேன்னு சொல்றவன் எவனுமே இன்னும் உருப்படியா வாழல. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் தேவனிடத்திலிருந்து அவனுக்கு ஆரம்பிக்கவில்லை. The very existence of human life, if it does not come from the great I am, பெரிதாய் இருக்கிறேன் என்று சொன்னவருடைய அவருடைய கையிலிருந்து அவரிடத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் நிஜமாலுமே வாழ்க்கை வாழலன்னு அர்த்தம். தேவனுடைய பார்வையில உண்மையான வாழ்க்கை என்ன தெரியுங்களா? நீங்க எப்போ நான் அவரிலிருந்து தான் வந்தேன், அவருக்குள்ளாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வை எப்போ முதல்ல உங்க வாழ்க்கைக்குள்ள வருதோ அன்னைக்கு தான் நீங்க உண்மையாலுமே வாழ ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த அறிவு சரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை எடுத்துக்கோ, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு குழந்தை எடுத்துக்கோ, ஒரு குழந்தைய பிறந்த உடனே தத்து எடுத்துட்டாங்க வேற ஒருத்தங்க, சரியா? ஒரு குழந்தை பிறந்த உடனே ரியல் அம்மா அப்பா இல்லை, வேற ஒருத்தங்க தத்து எடுத்துட்டாங்க. இப்போ இந்த குழந்தைகிட்ட இப்ப சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் உங்க அம்மா அப்பா. தத்து எடுத்த அம்மா அப்பா சொல்றாங்க நான் தான் உங்க அம்மா அப்பா அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? அவங்கள அம்மாவும் அப்பாவும் தான் சொல்லும். கடைசி வரைக்கும் யாராவது போய் சொன்னால் ஒழிய, ஒரு அறிவு புகட்டினால் ஒழிய, என்ன அறிவு? நீ இன்னாருக்கும் பிறந்த குழந்தை இல்லை, நீ இன்னாருக்கும் பிறந்த குழந்தைன்னு அந்த குழந்தைக்கு சொன்னால் ஒழிய அந்த குழந்தைக்கு என்ன பண்ண போறது இல்லை, தெரிய போறது இல்லை. இப்ப இதே மாதிரி தான் இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பொதுவா இந்த ஏசப்பாவை பற்றிலாம் சொல்லும் போதோ இல்லை புதுசாக இந்துவிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வர்றவங்க கிட்ட எல்லாரும் கேட்குற கேள்வி, உன் குலசாமியை விட்டுட்டு எதுக்கு நீ அங்கே போன? பெத்த தாய் தகப்பனை விட்டுட்டு ஒருத்தன் போவானா? இப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் யாரோ ஒருத்தங்களுக்கு சொந்தன்றதை நம்ம கிட்ட என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? பொய் சொல்லி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாங்க? பொய் சொல்லி தான் வளர்த்துருக்கிறாங்கன்ற ஒரு அறிவே தேவனுக்குள்ள வரும்போது தான் நமக்கு தெரியுது. So when you come to know God, தேவனை நீங்கள் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு அப்பதான் தெரியும். நான் யாரனாலும் பிறந்தவன்? தேவனாலே, தேவனிடத்திலிருந்து என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கே ஒழிய இதுக்கு முன்னாடி எங்க அம்மாவோ அப்பாவோ என் முற்பிதாக்களோ என் பாட்டனோ பூட்டியோ சொன்ன மாதிரி நான் இந்த குலதெய்வம், இந்த குலசாமி, இந்த இடத்திலிருந்து இந்த கோத்திரத்திலிருந்து தோன்றினவன் அல்ல. நான் எங்கிருந்து தோன்றினவன்? தேவனாலே உண்டானவன். So my very existence, my nature, என்னுடைய தன்மை எங்கிருந்து தான் வருதுங்க? தேவனிடத்திலிருந்து தான் வருது. ஸோ எப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ அன்னைக்கு தான் நீங்க உண்மையாலுமே வாழ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ நம்ம நல்ல ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இப்போ இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல, ஓகேவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஐ ஆம் அப்படின்ற வார்த்தையை 7 முறை பயன்படுத்தி இருக்கிறார். ஐ ஆம்ன்ற வார்த்தையை என்ன பண்ணியிருக்கிறாரு? 7 முறை பயன்படுத்தி இருக்கிறார். வாசிக்கலாமா? ஒரு சில வசனங்களை மட்டும் டக்கு டக்குன்னு நான் சொல்றேன், அப்படியே வாசிங்க. யோவான்ல நம்ம ஃபுல்லா பார்க்கிறோம். முதலாவது யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனம் எடுங்களேன். யோவான் 6:35. 134ஆம் பக்கம். யோவான், கொஞ்சம் வேக வேகமாக வாசிக்க போகிறோம். யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும்
பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். இப்ப கவனிக்கணும், காட் நல்லா கவனிக்கணுங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தப்ப வெளிப்படையா நான் கடவுள்னு ஒரு நாள் என்ன பண்ணல, சொல்லல. ஆனா இங்க நான் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு இல்லையா? அந்த நான்ன்றது எந்த தன்மையை குறிக்குதுங்க? தேவனுடைய இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற தேவனுடைய அந்த தன்மையை குறிப்பது தான் இது நான் என்கிறதான அந்த வார்த்தை. வெறும் ஜீவாப்பம்னு சொல்லியிருக்காமா? ஆனா இவர் என்ன சொல்றாரு? ஜீவாப்பம் நானே. இது ஒரு வசனம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வசனத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். யோவான் அதே 8வது அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். யோவான் 8:12 வாசிப்போமா? மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். ஐ ஆம் த லைட். ஃபர்ஸ்ட் சொன்னாரு ஐ ஆம் த பிரெட், அங்கேயும் ஐ ஆம் சொன்னாரு. ரெண்டாவது வேர்டு ஐ ஆம் த லைட். இங்கேயும் எதை தான் பயன்படுத்துறாரு? வெறும் வெளிச்சம்னு சொல்லல, நான் உலகத்திற்கு வெளிச்சமா. சோ நான் போது அவர் தன்னை எதற்கு ஒப்பிடுகிறார்? ஒப்பிடுறதுல எப்படி தன்னை உயர்த்தி காண்பிக்கிறார்? நான் கடவுள்ரா, நான் கடவுள். நீங்க வாயை திறந்து உங்க வார்த்தைக்கு புரியுற மாதிரி நான் கடவுள்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கடவுளுடைய பெயரை, யெகோவா தேவனுடைய பெயரை தனக்கு அடைமொழியாக அவர் என்ன பண்றாரு? அவருடைய சர்நேம், அவருடைய லாஸ்ட் நேம் மாதிரி என்ன பண்ணிட்டாரு? அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அவர் லைட், அவர் பேர் வெளிச்சம். அதுக்கு முன்னாடி என்ன போட்டி இருக்கிறாரு? ஐ ஆம் த லைட், நான் வெளிச்சமா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவுனுடைய தன்மை என்னிடத்துல இருக்கிறது, அதே நேச்சர் என்கிட்ட இருக்குது. அப்போ பிதாவுனுடைய சாயலாக யார் இருக்கிறா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அடுத்து மூன்றாவது ஜீசஸ் இன்னொரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு. யோவான் 10வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. டக்கு டக்குன்னு வாசிங்க. யோவான் 10:7 வாசிப்போமா? ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல். போதும். இப்போ என்ன சொல்றாரு? நான் என்னவா இருக்கிறேன்? வாசலாக இருக்கிறேன். I am the door. I am the door. வாசல். என்னத்துக்கு? ஆடுகள் உள்ளே வர்றதுக்கு. இப்போ இந்த I am அவர் வெறும் டோர்னு சொல்ல, தன்னை என்ன பண்றாரு? பிதாவுனுடைய தன்மையாகிய இருக்கிறேன் என்கிற தன்மையோடு தன்னை இணைத்து கொண்டு அவர் என்ன சொல்றாரு? நான் வாசலாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்றார். அடுத்ததா அதே யோவான் 10வது அதிகாரம் அதே 11வது வசனத்துக்கு வாங்க, வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிப்போம். நானே நல்ல மெய்ப்பன். இங்க பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு? நல்ல மெய்ப்பன் சொல்ல, நான் ஐ ஆம், திரும்ப அந்த நான் அப்படின்ற வேர்ட் அவர் பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். அடுத்ததாக ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க, யோவான் 11:25 வாசிக்க வேண்டாம். அதுல நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். யோவான் 11:25. அடுத்ததாக யோவான் 14:6 பாருங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 14:6. அடுத்ததாக யோவான் 15:1 அதுல பாத்தீங்கன்னா, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இப்ப பாருங்க, நான் 7 காரியம் சொல்லியிருக்கேன். ஜீசஸ் என்ன பண்றாரு? இது ஏற்கனவே பைபிள் காலேஜில் படிக்கிறவங்களாம் நம்ம படிப்போம். நம்ம ஜான் காஸ்பல் படிக்கும் போது நமக்கு அந்த ஒரு டாபிக் வரும். சரி, இப்ப கவனிங்க. இப்போ இயேசு வெறுமனே இவர் என்ன பண்ணல, ஒரு தன்மையை வெளிப்படுத்தல. அதாவது வாசல், நல்ல மெய்ப்பன், ஒளி, அப்பம், இது எல்லாமே ஆட்ரிபியூட் தான், காடோட ஆட்ரிபியூட், தேவனுடைய தன்மைகள். ஆனால் எல்லாவற்றையும் யாரோடு தொடர்பு படுத்திக் கொள்ளுகிறார்? தன்னோடு தொடர்பு படுத்திக் கொள்ளுகிறார். அதுவும் தனக்கு தொடர்பு படுத்திக் கொள்ளும் போது எந்த பெயரை பயன்படுத்துகிறார்? ஓல்டு டெஸ்டமெண்ட்ல, பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் என்ன பெயரை தனக்காக பயன்படுத்தி கொண்டாரோ அதே பெயரை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பயன்படுத்துறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பேசிக்கலா சொல்றது, நான் அவரிடத்திலிருந்து தான் வந்தேன். என்னைய குமாரனை கண்டவன் யாரை பார்க்கிறான்? பிதாவை பார்த்திருக்கிறான். குமாரனை அறிந்தவன் பிதாவை அறிந்திருக்கிறான். சோ அப்பனா ரீசன் என்ன? நான் அவரிடத்துல இருந்து தான் வந்தேன், நீங்க என்னை நம்பினா போதும். இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த 7 ஸ்டேட்மெண்ட்டை ஜீசஸ் அழகா சொன்னார். இப்போ ஒரு சொல்லும் போது இதில் கவனிக்க வேண்டியது, அந்த இருக்கிறேன், அந்த ஐ ஆம், நான் அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் தனக்கு அடைமொழி படுத்தினதுனாலே அவருடைய நேச்சர், அவருடைய தெய்வீக தன்மையை என்ன பண்ண முடியுது? நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த நான் அப்படின்ற அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ், அவர் இருக்கிறார் என்றதுனால தான்
உங்களுடைய வாழ்க்கைக்கான அர்த்தமும் வாழ்க்கைக்கான ஆதாரமும் உங்களுக்கு கிடைக்கிறது. If you take God out of the picture, your life does not have any value at all. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் என்கிறவர் ஒருவரை உங்கள் படத்திலிருந்து, உங்க பிக்சர்ல இருந்து தூக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. இப்போ உங்க கையில் இருக்கிற எல்லாத்தையும் உரிச்சிடலாங்க. உங்க சொத்து போயிடலாம், உங்க பணம் போயிடலாம், எல்லாமே போயிடலாம். ஆனா உங்ககிட்ட இருந்து நீங்க தேவனை நம்புகிறதா அந்த நம்பிக்கையை ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாது. ஏதாவது உங்க இருதயத்துக்குள்ள இருந்து உரிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு தனி ஒரு என்ன சொல் உறுப்பாவா இருக்குது இல்ல. அது உங்க மனசுக்குள்ள இருக்கிறதான ஒரு நம்பிக்கை. அது நீங்க எப்படி நீங்க பார்க்க கூட முடியாது. ஆனா அவரை நம்புவதினாலே தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, பெற்றிருக்கிறீங்க. ஸோ இன்ஃபேக்ட் ஒவ்வொரு முறையும் சந்தோஷமா இருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நீங்க என்ன சொல்றீங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நீங்க யாருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்க? தேவனுக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. சொல்றது புரியுதா? இப்ப நான் வெறும் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றேன்னா வேற. ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்? பிகாஸ் ஆஃப் காட். ஸோ எவ்ரிதிங் தட் யூ டு, நீங்க செய்யற எல்லா காரியமுமே தேவன் என்ன செஞ்சாரோ அதனால தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு நீங்க செய்யற எல்லா காரியம், சிரிக்கிறது, சாப்பிட்றது எல்லாமே. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னத்தை பயன்படுத்துறீங்க நீங்க? ஐ ஆம், நான் என்கிறதான ஒரு 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 அடைமொழி. அது அடைமொழி கிடையாது, ஒரு தன்மைன்னு வச்சுக்கலாமே. அது ஆக்சுவலி அது எப்படி கிளாசிஃபை பண்றதுனே தெரியல. ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு, இந்த ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நேம், ரொம்ப புரிந்து கொள்றது கஷ்டமான ஒரு பேரை தான் சொன்னார். ஆனாலும் நீங்க அதை வாழ்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதை அனுபவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸ், நீங்க வாழ்ற வாழ்க்கையினுடைய அந்த ஆழம், அந்த அர்த்தம் எங்கிருந்து வருது உங்களுக்கு? அவரிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது. So let everything begin with him. அவர்கிட்ட இருந்து ஆரம்பித்து அவரிடத்திலிருந்து எனக்கு வருகிறது. அப்போனா நல்லா கவனிக்கணும். தேவனுக்காக நான் வாழ்றேன் அப்படின்றது மாதிரி நம்ம என்ன தெரியுங்களா சொல்லணும்? தேவனாலே நான் வாழ்கிறேன். ரெண்டுக்கும் அர்த்தம் வேற வேற. கவனிங்க. முதல் என்ன சொன்னேன்? தேவனுக்காக வாழ்றது வேற, தேவனிடத்திலிருந்து வாழ்றது வேற. தேவனுக்காக வாழும்போது உங்க கால் சறுக்கி விழுந்துரும். சில நேரம் நீங்க என்ன பண்ணிடுவீங்க, வாழ வேண்டிய விதத்தில் உங்களால வாழ முடியாது. சில நேரம் நம்ம விழுந்துருவோம், சறுக்கி விழுந்துருவோம், உண்மையா வாழ வேண்டிய விதத்தில் வாழ முடியாது. ஆனா தேவனிடத்திலிருந்து நாம் வாழும் பொழுது, when you live from him, அவரிடத்திலிருந்து நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையில் முழுமையானதாக, ஹோல்சம், முழுமையானதாக அது காணப்படுகிறதாக இருக்கிறது. அப்போ இந்த நாட்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய லைஃப்ல இந்த ஃப்ளோ, எக்ஸிஸ்டன்ஸ், இது பேர் நம்ம என்ன சொல்றோம்னா ஃப்ளோ ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இல்லை தேர்ட் பிக்சர் இருக்கும் போடுங்க. பாருங்க, இதில் போட்டிருக்கு பாருங்க, அம்புகுறி போட்டிருக்குன்னா தி சீக்ரெட் ஆஃப் லைஃப். வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, அவருடைய ஐ ஆம், அந்த நான், அவர் தேவன் இருக்கிறேன் என்று சொன்னவர், அவரிடத்திலிருந்து தான் மை ஐ ஆம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்ற எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிறது. ஸோ இதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய வெறும் ஐ ஆம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்க வாழ்க்கைக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. நீங்க ஒருவேளை கோடி கோடியா சம்பாதிக்கலாம், லட்சமா சம்பாதிக்கலாம், வீடு கட்டலாம், சொத்து சேர்த்து வைக்கலாம், பெயர் புகழை நீங்க வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நித்திய வாழ்க்கையில உங்களுக்கு மரணத்திற்கு அப்புறம், உங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு வாழ்க்கைக்குள்ள போவீங்க இல்லைங்களா? அந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க போகும்போது உங்களுடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக, முழுமையானதாக இருக்கணும்னு சொல்லி சொன்னா, அந்த ஃப்ளோ, அந்த 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 ஆற்றல் எங்க இருந்து வருதுங்க? உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து அது உங்களுக்கு வருகிறது. ஸோ இஃப் யூ டேக், நான் திரும்ப சொல்றேன், கடவுளை, தேவனை உங்களுடைய வரைபடத்திலிருந்து நீங்க தூக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்க வாழ்க்கை அர்த்தம் அற்றது. ஸோ அப்படின்னா பேசிக்கலா நம்ம என்ன கன்க்ளூஷன் வரோம்னா, தேவன் இல்லாதவன் வாழ்க்கையை வாழ தெரியாதவன், வாழாதவன்.
தேவனுடைய நிறைவிலிருந்து ஒரு மனுஷன் வாழலன்னு சொல்லி சொன்னா ஒரு மனுஷன் உண்மையாலுமே இன்னும் வாழ ஆரம்பிக்கல. சோ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவர் இருப்பதினால் நான் இருக்கிறேன், அவர் ஜீவிப்பதினால் நான் ஜீவிக்கிறேன். அப்போ அவருக்கு எவ்வளவு ஷூரிட்டி இருக்குதோ அதே போல நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு ஷூரிட்டி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் விதமா சொல்றார், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். ஓடுறதில்ல, நான் ஓடும் போது எனக்கு ஒரு லக்கு இருக்குது. நான் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலம்பம் கத்துக்கிட்டு சிலம்பத்தை வச்சு எதிரில் இருக்கிறதான எதிரி அடிக்கிறதுக்கு தான் சிலம்பம் இல்லையா? சும்மா காத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னதுக்கு சிலம்பம்? பார்த்துக்கிறீங்களா? இன்னைக்கு சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி சுத்துவானுங்க. அதாவது எதிரி வரும்போது இப்படி சுத்துறது வேற. பவுல் சொல்றாரு, காற்றில் அடிக்கிறவனா என்ன பண்ண மாட்டேன், சிலம்பம் பண்ண. நான் அடிச்சேன்னா அடி விடும், யாருக்காவது அடி விடும். நான் ஓடுனேன் அப்படின்னா ஒரு லக்கோடு நான் ஓடுறேன். காரணம், பவுல் தன்னுடைய வாழ்க்கை, அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ், அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த 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 ஆதாரம் அவருக்கு எங்க இருந்து வந்ததுங்க? தேவனிடத்திலிருந்து அவருக்கு வந்தது. அதை அடையாளப்படுத்துவதற்கு இயேசு கூட இருந்தார். நான் சொல்றது புரியுதுங்களா? சோ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நான் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே ஒன்னு புரிஞ்சுக்கணும், அந்த நான் இல்லாம இந்த நானு கிடையாது. இப்படி இருந்தா நம்ம எவ்வளவு தாழ்மையா இருப்போம் தெரியுமா? இந்த யோசனை மாத்திரம் நம்ம மைண்ட்ல 365 நாளும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் செயல்படுற விதமே வேற லெவல்ல இருக்கும். கர்த்தருடைய மகிமையை பிரத்யட்சமா பார்ப்போம். ஆனா கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? நான்ன்றது இந்த நான் மாத்திரம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறனாலதான். ஆனா எப்போ ஒரு முடிவுக்கு நம்ம இந்த நான்ன்றது அந்த பெரிய நான் இல்லாம இந்த நான் இல்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்போ அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் வருதோ அப்போ கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. யாத்திரை 3:14-15 தான் கர்த்தர் வெளிப்படுத்துறார். அங்க இருந்து கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு சினாரியோலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் மோசே அவர் கோலை கீழே போடுறாரு, பாம்பா மாறுது. பார்வோன் முன்னாடி போய் பேசுறாரு, அவர் பேசின வார்த்தையை கேட்டு தேவன் செய்யறாரு. எப்படிங்க? எப்படி மோசஸ்க்கு எப்படி சூப்பர் பவர் வந்துச்சு? சூப்பர் பவர்லாம் ஒன்றும் கிடையாது. மோசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு, இருக்கிறேன்னு சொன்னாரு. அப்ப நான் இருக்கிறேன்னா யாருக்குள்ள இருக்கிறேன்? அவர் இருக்கிறதுனால நான் இருக்கிறேன். So he found his identity from God. தேவனிடத்திலிருந்து தன்னுடைய அடையாளத்தை அவன் பெற்றுக்கொண்டான். உங்களுக்கான அடையாளம் என்ன? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இப்போ உங்ககிட்ட வந்து ஏங்க நீங்க யாருங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஏங்க நான் இன்னாரு பேர் சொல்லுவீங்க. அது மிஞ்சி போனா உங்க அம்மா அப்பா பேர் சொல்லுவீங்க. அம்மா அப்பா பேர் தெரிலனா உங்க கோத்திரம் கோலம், நாங்கள் அந்த சொந்தக்காரங்க, நாங்கள் இந்த வகையரா இந்த வகையரா இப்படிலாம் சொல்லி இது பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து இந்த ஊரை சேர்ந்தவங்க, இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க. ஓ அந்த ஏரியாவா, அப்போ நீங்கள் அந்த ஊருக்காரங்களா, அப்போ நீங்கள் அந்த ஜாதிக்காரங்களா, நம்ம ஆட்களே கணக்கு போட்டுக்குவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? பொதுவாக ஊரை வச்சு நம்ம ஆட்கள்லாம் ஜாதி கணக்கு போடுவாங்க. ஈரோடுங்களா, அப்போ நீங்கள் கொங்கு டிஸ்ட்ரிக்டில் வரீங்களா, நீங்கள் வந்து அந்த ஆளா இந்த ஆளான்னு பேசுவாங்க. இது எல்லாமே ஒரு மனிதன் இன்னுமே வாழ ஆரம்பிக்கலன்றதுக்கு அர்த்தம். இப்படி ஒரு மனுஷன் பேசுறான் அப்படின்னா அவங்கிட்ட பேசாம இருக்கிறது நல்லது. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய அடையாளத்தை தன்னுடைய ஊரு, பேரு, குலம், கோத்திரம், ஜாதி இதுல தன்னுடைய அடையாளத்தை வைத்துக் கொள்ளுகிறானோ அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, அவன் ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அவன் முழுமையான வாழ்க்கையை, தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை அவன் இன்னும் வாழ ஆரம்பிக்கல. ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பின் அனுபவமே என்னதான் தெரியுமா? The time you are finding your identity that you are from God. தேவனிடத்திலிருந்து தான் உங்களுக்கு அடையாளம் வருதுன்றதை நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய உண்மையான ரட்சிப்பு. மற்றபடி மற்றது எல்லாமே வேஷம். சும்மா கிறிஸ்தவன்ற ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு இல்லைங்களா? கடைசி நாட்கள் என்ன பண்ணுவாங்களாம்? எல்லாரும் தேவ பிள்ளைன்ற வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை
மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். கடைசி நாட்கள் அப்படித்தானே போட்டிருக்குது. வசனம் வாசித்திருக்கோம் தானே? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். எங்க திருன்னு பாக்குறீங்க? இந்த வசனத்தை பாருங்க. நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க. ஏற்கனவே 10,000 தாட்டி இந்த வசனத்தை படிச்சிருப்போம். நம்ம எடுங்க 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுவா? ரெண்டு தீமோத்தேயு 3வது அதிகாரம் எடுங்க. முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3:1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயில்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. அப்போ இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு என்ன பண்ணிடு? ஓடிடு, விலகி ஓடு. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வேடிக்கையா இருந்தது, ஆனாலும் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஜாக் பூனன் என்கிறதான ஒரு ஊழியக்காரர், ஒருத்தர் ரொம்ப பிரபலமான வயதான ஒரு ஊழியக்காரர், இன்னும் பெங்களூர்ல இருக்கார். அவருடைய செய்தியில ஒரு இடத்துல சொன்னார், பிசாசு ரொம்ப ஆபத்தானவனா இல்ல உங்களை கவர்ச்சிக்க கூடியதான பெண் அவள் ரொம்ப ஆபத்தானவளா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். நல்லா கவனிக்கணும், 2 கேள்வி. பிசாசு ஆபத்தானவனா, ஒரு மனிதனை ஒரு ஆணை கவர்ந்து இழுக்கணும்னு நினைக்கிற ஒரு பெண்ணு ஆபத்தானவளா அப்படின்னு எல்லாம் திருன்னு பார்த்தாங்க விசுவாசிகள். உடனே அதுக்கு ஒரு வசனம் எடுத்தார். அந்த வசனத்துல பிசாசு பத்தி என்ன சொல்லுதுன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஓகே, அடுத்தது பெண்ணை பத்தி இன்னொரு வசனம் எடுத்தார், நீதிமொழிகள், எனக்கு சரி ரெஃபரன்ஸ் ஞாபகம் இல்லை. துன்மார்க்க ஸ்திரீயை பார்த்தா விலகி ஓடு. அப்ப யாருங்க ஆபத்து சொல்லுங்க? பேய் ஆபத்தா, ஸ்திரீ ஆபத்தா? அப்ப அவர் சொல்றாரு, உங்களுக்கு செக்ஷுவல் டெம்டேஷன் வரும்போது, இச்சைக்குரிய சோதனைகள் வரும்பொழுது என்ன பண்ணுவேன்? நான் எதிர்த்து நிற்பேன். ஓடு. பிசாசை தான் நீ எதிர்த்து நிக்கணும். பெண், அதாவது உன்னை இச்சிக்கக்கூடிய மாய வலையில உன்னை விழ வைக்கிற ஒரு பெண்ணை பார்த்தா நீ என்ன பண்ணு? நான் பெரிய ஆளுங்க, நான் யாரு தெரியுமா, நான் எப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்றவன் தெரியுமா, நான் யாரு தெரியுமா, எப்பேற்பட்ட அழைப்பு என் மேல இருக்குன்னு தெரியுமான்லாம் காலர் தூக்கி விட்டுட்டு பெருமை பாராட்டிக்கிட்டு நிக்காத, அந்த இடத்தை விட்டு ஓடு. அவர் சொல்றாரு, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, யாரை எதிர்த்து நிக்கணும், யாரை பார்த்தா ஓடணும். ஸோ அங்க ஓடுறனால நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய ஈகோ குறைஞ்சிரும்லாம் நினைக்கவே கூடாது. இந்த மாதிரி சூழ்நிலையில கர்த்தர் ஒரு சில இடங்கள்ல பார்த்து நம்மள என்ன சொல்றாரு? ஓட சொல்றாரு. ஓடும் போது நம்மளுடைய ஆத்மாவுக்கு அது நல்லது. நம்மளுடைய மானம் போறது ரெண்டாவது. மானம் போயிடும், ஐயோ எப்படிங்க, நல்லா இருக்காதுங்க, நான் ஒரு ஆம்பளை ஆளு, அதை பார்த்து ஓடினா நல்லாவா இருக்கும் அப்படின்னு நீங்க வீண் வெட்டி பந்தா பேசுனீங்கன்னா உங்க ஆத்மா கேரண்டீடு நரகம் தான், 100% எழுதி வைக்கிறேன் நான் இப்ப. ஆனா யோசேப்பு பாருங்க, அழகா பண்ணாரு இல்லைங்களா? யோசேப்பு என்ன பண்ணாரு? போத்திபாருடைய மனைவி வரும்போது, ஏமா வாமா, ஏமா இப்படி பண்ற, இப்படிலாம் என்ன புரிய வச்சு பேசிக்கிட்டே இருந்தாரு. வாப்பா உட்காரு, உங்ககிட்ட ஆலோசனை சொல்றேன், உனக்காக நான் ஜெபம் பண்றேன். அந்த அம்மா பூச்சி இழுத்தாங்க, ட்ரெஸ்ஸை பூச்சி இழுத்தாங்க, வா என்னோடு கூட வந்து இரு. இவர் என்ன பண்றாருங்க, போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கலட்டி விட்டுட்டு ஓடுறாரு. காரணம் என்னன்னா, யோசேப்பு எவ்வளவு பெரிய ஆளுங்க, அவரு முற்பிதாவனுடைய லிஸ்ட்ல வந்த ஒரு மனுஷன். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த காரியத்துல ரொம்ப கரெக்டா அவர் என்ன பண்ணிருக்காரு, செயல்பட்டு இருக்கிறார். அதனால யோசேப்பு வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மனிதனாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே.
ஸோ இந்த ரெண்டு காரியங்களை கர்த்தர் சொல்றாரு. எதிர்த்து நிற்க வேண்டிய மனுஷனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய பிசாசுக்கு எதிர்த்து நின்று தான் ஆகணும். அப்ப பிசாசை பார்த்து ஓடுனீங்கன்னா அப்ப நீங்க கோலை. ஆனா உங்களை இச்சிக்கிறதான சூழ்நிலையை பார்த்து நீங்க ஓடும் போது நீங்க கோலை இல்லை. நீங்க யார் தெரியுமா? நீங்க பலசாலி. பலசாலியால மாத்திரம்தான் இச்சை வரும்போது என்ன பண்ண முடியும்? தூக்கி போட்டுட்டு ஓட முடியும். கோலையா இருக்கிறவன் அந்த இச்சையில தன்னை விட்டு கொடுத்து விடுவான், தன்னை விற்பனை செஞ்சிருவான். மை பாடி இஸ் ஃபார் சேல், மை சோல் இஸ் ஃபார் சேல். என் வாழ்க்கை, என் ஆத்துமா விற்பனைக்கு வந்துள்ளதுன்னு போர்டு பிடிச்சிக்கிட்டு நிக்கிற மாதிரி. யாரு வேணாலும் வந்து உங்க ஆத்துமாவை என்ன பண்ணிட்டு போகலாம்? விலைக்கு வாங்கிவிட்டு போகலாம். சாலமோன் எழுதுறார், நீதிமொழிகள் 5-6 அதிகாரங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஒரு மனிதன், அறிவில்லாத ஒரு மனுஷன், ஒரு குறிப்பிட்ட ஸ்திரீ பின்னாடி அவன் போறான். அவன் போகும்போது அவர் சொல்றாரு, அவர் அழகா ஒரு வர்ணனை கொடுத்திருப்பார். அவன் போகும்போது எப்படி இருந்ததுங்களாம் தெரியுமா? அவனுடைய ஆத்துமா ஒரு கண்ணியில போய் சிக்கி கொள்றதும் தெரியாம அவன் போறான். ஒரு அம்பு அவனுடைய இருதயத்தை ஊடுருவி குத்த போதுன்றது யோசனை இல்லாம அவன் போறான். அவனுடைய கால் ஒரு வலையில போய் சிக்கி கொள்றதுன்றது தெரியாம அவன் போறான். இதெல்லாம் நடக்க போகுது. ஆனா இப்ப எங்க அது வெளிப்படைய என்ன நடக்குது? அழகான ஒரு பெண்ணு பின்னாடி அவன் போய் கொண்டு இருக்கிறான். இப்படிதான் சாலமோன் எழுதுறார். இந்த ரெண்டு காரியங்கள் சொன்ன எதுக்காக சொல்ல வந்தேன்னு சொன்னா, இந்த கடைசி நாட்கள்ல ஒரு பெரிய லிஸ்ட பால் வந்து தீமோத்தேயுக்கு சொல்றார். அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய உண்மையான அடையாளம் என்ன? இத்தனை பெரிய லிஸ்ட சொல்லிட்டு கடைசியா இந்த லிஸ்ட்ல நான் இல்லைங்கன்னு சொல்லலாம். இது 2வது வசனத்துல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா, நான் அப்படிலாம் இல்லைங்க, பணப்பிரியனா இல்ல, தற்பிரியனா இல்ல, அது எல்லாமே இல்லைங்க. ஆனா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவங்களா 199 கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு. நான் திரும்ப சொல்றேன், தேவ பிள்ளைன்ற ஒரு வேஷம், தேவனுடைய மகன் தேவனுடைய மகள் என்கிறதான ஒரு வேஷம், முகமுடி. ஆனா உள்ளுக்குள்ள என்ன தெரியுங்களா? அதனுடைய பலனை, அதற்காக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை மறுதலிக்கிறவர்கள். So you are actually denying the existence of God. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய செயல், அவருடைய ஆட்ரிபியூட், அவருடைய தன்மையாகிய இருக்கிறேன் என்று அவர் சொன்னாரே, அதிலிருந்து தான் நான் வாழ்கிறேன் என்கிறதான அந்த அடிப்படை எண்ணமே இல்லாம ஒரு மாயையில நாம் வாழும் பொழுது நான் என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேன். இப்போ கால் ஒருத்தனுக்கு உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. உடஞ்ச காலை பார்த்து என் கால் நல்லா இருக்கு, என் கால் நல்லா இருக்கு, என் கால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா அந்த கால் நல்லாயிடுமா? உடஞ்ச காலுக்கு ஒரு மருத்துவம் பார்க்கணும். உடஞ்ச கால் உடஞ்சிருச்சு, அதற்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்யணும்னு என்ன பண்றேன்? ஒரு மண்டையில் எனக்கு ஒரு புத்தி வருது. அந்த புத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு மருத்துவரை போய் பார்க்குறேன், ஒரு மெடிசன் எடுக்கிறேன், கட்டு போடுறேன், ஏதோ ஒன்று செஞ்சு அதை நான் சரி பண்ணணும்னு முயற்சி பண்றேன். ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் என்ன தெரியுங்களா பண்றாங்க? இதுதான், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட கேட்டா நானுன்னு சொல்லுவீங்க, ஆனா உங்க நான்ல அவருடைய நானு இல்ல. சோ அப்ப ஒவ்வொரு முறையும் நானுன்னு சொல்லும் போது அது எப்படி தெரியுமா வரணும்? ஒரு தாழ்மையில வரும். அந்த தாழ்மை எப்ப தெரியுமா வரும்? அவர்கிட்ட இருந்து தான் நான் வந்தேன். அந்த இருக்கிறேன் என்கிறவர் இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் இல்லை, அவர் இல்லைன்னு சொல்லி சொன்னா நானு இல்ல. இந்த அடிப்படையான ஒரு தாழ்மை, ஒரு புரிந்து கொள்ளுதல் மனுஷனுடைய வாழ்க்கையில, தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க உண்மையா வாழவே ஆரம்பிக்கலைங்க. சொன்ன இல்லையா? நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், காடு தோட்டம் நிலம் வீடு கீடுன்னு எல்லாம் வச்சிருக்கலாம், உங்களுக்கு பிள்ளைங்க பேர பிள்ளைங்க கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி வரைக்கும் நீங்க எடுத்திருக்கலாம். ஆனா உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ், நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை, அந்த இருக்கிறேன் என்று சொன்னவருடைய வாழ்க்கையிலிருந்து உங்க வாழ்க்கை ஃப்ளோ இல்ல. அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், உங்க வாழ்க்கையினுடைய அந்த ஆதாரமே அவரிடத்திலிருந்து தான் வந்ததுன்ற எண்ணம் இல்லைன்னா யூ வில் பி ஆல்வேஸ் போஸ்ட்ஃபுல். உங்களை நீங்களே உயர்த்தி கொண்டு உங்களை குறித்து நீங்களே பெருமையாக நினைத்துக் கொள்கிற ஒரு ஒரு பரிதாபப்பட்ட ஒரு மனிதனாக நாம் இருப்போம். தேவனுக்கு முன்பதாக தன்னை உயர்த்துகிறவன் என்ன பண்ணப்படுவானா? தாழ்த்தப்படுவான். ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, நமக்குள்ள அந்த தாழ்மை எப்போ தெரியுமா வரும்?
எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நான் அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரிலிருந்து தான் எனக்கு எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் உண்மையான தாழ்மை பிறக்கிறது. இப்ப நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு கிருபைன்னு சொல்றோம். ஆனா இந்த கிருபைன்றது எங்க வந்துச்சு, எப்படி வந்துச்சு? கிருபை கிறிஸ்து வந்ததுனால கிருபை வந்துச்சு. இன்னைக்கு கிருபையை வச்சு தன்னை தாழ்த்தி கொள்றவனும் இருக்கிறான், கிருபையை வச்சு தன்னை பெருமிதம் பேசுகிறவனும் இருக்கிறான், கிருபையை வச்சு பாவம் செய்கிறவனும் இருக்கிறான், கிருபையை வச்சு தன்னுடைய எல்லாம் என்ன சொல்றது லௌகீக எல்லா ஆசாபாசங்களையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவனும் இருக்கிறான். ஆனா அந்த இருக்கிறன்றவர்கிட்ட இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இந்த கிருபை எங்க இருந்து வந்துச்சு? ஜீசஸோடைய நேச்சர்ல வெளிப்பட்டுச்சு. ஏன்னா அவர் பேரே யோவான்ல வாசிக்கிற 1வது அதிகாரம், அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய். சோ ஜீசஸோடைய இன்னொரு பேர் என்னது? கிருபை. ஜீசஸ் கிட்ட உங்க இருக்கிறேன் கிட்ட நீங்க டீல் பேசலாம். ஆனா ஃபாதர் காட் பிதா கிட்ட போய் இருக்கிறேன்றவர்கிட்ட போய் நீங்க டீலே பேச முடியாது, வாய்ப்பே இல்லை. அவர்கிட்ட கிருபை கிடையாது. ஜீசஸ் கிட்ட இருந்து தான் கிருபை வருது. அப்ப ஜீசஸ் கிட்ட இருந்து கிருபை வருதுன்றனால நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ஏளனோ இளக்காரமாவோ ரொம்ப லேசாகவோ நம்ம எடுத்து விட முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த அடையாளம் எங்க இருந்து வந்துச்சு? பிதாவினிடத்துல இருந்து வந்தது. அவர் நமக்கு முன்னாடி முன்னோடியாய் மூத்த சகோதரனாய் நமக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாரு? இருக்கிறேன்னு சொல்லி அவர் வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். I am the bread of life, I am the way, the truth and the life, I am the resurrection and the life, I am the vine, I am the door, I am the good shepherd. வரிசையா சொல்றாரு I am. எதுக்கு சொல்றாரு? ஏன்னா பிதா இல்லாம நானு இல்லை. இப்ப நீங்களும் நானும் நம்மளால சொல்ல முடியுமா? அந்த இருக்கிறேன் என்கிறவர் சொல்லுகிற மாதிரி இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் இல்லாம நான் என்று சொல்ல எதுவுமே இல்லை. So the flow, அந்த வாழ்க்கையினுடைய அமைப்பு இதுதான் நான் போட்டிருக்கேன், the secret of life. உங்க வாழ்க்கையினுடைய முக்கியமான ரகசியம் என்ன தெரியுமா? உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ், நீங்க வாழ்ற வாழ்க்கையினுடைய ஆதாரம் அவரிடத்திலிருந்து வருகிறது. காரணம் அந்த நானுன்னு சொன்னவர் அவர் தான் உங்களுக்கு அடையாளத்தை, ஒரு அடிப்படையான ஒரு தேவ பிள்ளையா வாழக்கூடிய தகுதி என்ன பண்ணியிருக்காரு? உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 17:28. வாசிப்போம். அப்போஸ்தலர் 17:28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்து பாட்டில் சொல்றாரு, இப்படி உங்க ஊர்ல இருக்கிறதான சில புலவர்கள் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க? இத சொல்லியிருக்கிறாங்க. என்னத்தை சொல்லியிருக்கிறாங்க? யூ ஃபைண்ட் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் இன் காட். அவருக்குள் பிழைக்க. ஸோ நீ பிழைச்சிருக்கிறனா யாருக்குள்ள? தேவனுக்குள். அசைகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நடமாட்டமா அங்கேயும் இங்கேயும் போய் நடந்து வரோம் அப்படின்னா யார் மூலமா? அவர் மூலமா. மூன்றாவதா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா யாருனால இருக்கிறேன்? இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னவர்னால நான் இப்போ இருக்கிறேன். ஸோ என் வாழ்க்கைக்கு அழகு, என் வாழ்க்கைக்கு ஆதாரம், என் வாழ்க்கைக்கு மேன்மை, என் வாழ்க்கைக்கு அடையாளம், இது எல்லாமே எங்கிருந்து வருது தெரியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவருடைய அவரிடத்திலிருந்து இருக்கிறேன் நான் என்று சொல்லுகிறதான அந்த தன்மை எனக்கு உருவாகுது. ஸோ ஆகையினால தான் இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம முழுமையா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளால தாழ்த்த முடியும். மற்றபடி இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெருமை தான் மனசுல நிற்கும். நம்மளை தாழ்த்தவே முடியாது கர்த்தர் முன்னாடி. கர்த்தர் முன்னாடி நம்ம தாழ்த்துறோம், ஆனா மனுஷன் முன்னாடி நிறைய பேர் தாழ்த்துறது இல்லை. நீ நிறைய பேர் இருக்கிற பிரச்சனை தெரியுமா? தேவன் முன்னாடி தாழ்த்திக்கலாம், ஆனா மனுஷன் முன்னாடி நான் அப்படி விட்டு கொடுக்காம அப்படி கெத்தோட நிக்கணும். அது சரியா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தணும், பரிசுத்தவான்களுக்கு முன்பதாகவும் நமக்கு தாழ்மை வேண்டும். நிறைய பேர் இந்த பரிசுத்தவான்கள்ன்ற கேட்டகரிக்கே வரமாட்டாங்க. நான் தேவனுக்கு முன்னாடி தாழ்மையா இருக்கேன், தேவனுக்கு முன்னாடி தாழ்மையா இருக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடியும் பெருமை தான், எல்லாரும் முன்னாடியும் பெருமிதமான பேச்சு தான். இல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளில் நம்ம கிட்ட உணர்த்துறார், நம்ம ரெண்டு காரியத்துல தாழ்மையா இருக்கணும். எப்போ எங்கங்க? முதலாவது தேவனிடத்துல, இன்னொன்னு தேவ பிள்ளைகள் முன்னிலையில். தேவ
தேவனை ஆராதிக்கிற பரிசுத்தவான்கள் முன்னிலையில், செயின்ஸ்க்கு முன்னாடி, பரிசுத்தவான்கள் முன்னாடி நம்ம எப்படி இருக்கணுமா? தாழ்மையா இருக்கணுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களை எழுதும் போது விசுவாசிகள்னு சொல்ல மாட்டார், மக்களை பரிசுத்தவான்கள்னு. ஏன் தெரியுமா? நீங்க நானெல்லாம் எப்படிதான் பார்க்கப்படுறோம் தெரியுமா? தேவனுடைய பார்வையில இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள். we are called as the saints of God. இப்போ கத்தோலிக்கர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மாத்திரம் தான் அந்த செயின்ட் பட்டம், புனிதர் பட்டம் கொடுத்திருப்பாங்க. புனித தோமா, புனித மதர் தெரேசா, புனித யோசேப்பு, இந்த மாதிரி வரிசையா பேர் இருக்கும். புனிதர் பட்டம் வாங்கியிருப்பாங்க. புனிதர் பட்டம் நீங்க யாரும் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. புனிதர் பட்டம் யாரும் கொடுக்கவும் முடியாது. இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தி விலைக்கிரயமா உங்களை மீட்டு கொண்டதுனால ஆட்டோமேட்டிக்கா நீங்க தேவனுடைய பார்வையில நீங்க எப்படிதான் பார்க்கப்படுறீங்க? நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக பார்க்கப்படுறீங்க. ஸோ இதுக்கு போய் எக்ஸ்ட்ராவா நான் ஏதாவது பெரிய சாதனை செஞ்சு மதர் தெரேசா மாதிரி ஒரு பெரிய உலக சாதனை படைச்சாதான் நான் செயின்ட் ஆக முடியும் கிடையாது. ஆண்டவர் உங்களை செயின்ஸா தான் பார்க்கிறார். ஸோ இந்த செயின்ஸ், இப்போ நம்ம எல்லாருமே செயின்ஸ். உங்களுக்கு முன்னாடி எனக்கு தாழ்மை இருக்கான்னு நான் ஆராய்ந்து பார்க்கணும். எனக்கு முன்னாடி உங்களுக்கு தாழ்மை இருக்கான்னு ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை தாழ்த்தி, ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் தாழ்த்தி கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இணைந்து தேவனுக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணுவோம்? தாழ்த்துவோம். நமக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வும் ஈகோ பிரச்சனையும், யார் பெரியவன் யார் சின்னவன், பாஸ்டர் பெரியவர் விசுவாசி சின்னவர், இந்த எண்ணம் இருக்கும்போது கர்த்தர் முன்பதாக தாழ்மை வர்ற வாய்ப்பே கிடையாது. சீரியஸா சொல்றேன். அநேக ஊழியக்காரர்களுக்கு அந்த பெருமை என்னன்னா, நான் யாரு? பரிசுத்தவான் கிடையாது. எந்த ஊழியக்காரனும் தன்னை பரிசுத்தவானாக சொல்ல முடியாது. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆனா கர்த்தர் தான் நம்மள என்னன்னு சொல்றாரு? பரிசுத்தவான். நான் என்னைய போய் பரிசுத்தவான் சொல்லிக்க முடியாது. ஆனா கர்த்தர் என்ன என்னன்னு சொல்றாரு? பரிசுத்தவான்னு சொல்றாரு. ஏன்னா சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிறது, என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. So I have that identity that I am the saint of God, and that's why I humble myself before the saints of God. நான் தேவனுடைய பிள்ளை என்பதையும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான் என்கிற எண்ணத்தை உடையவனாய் மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் முன்னிலையில் என்னை தாழ்த்தி கொள்வதனாலே நாங்கள் இருவரும் இணைந்து, இப்ப நானும் தம்பி இருக்கிறோம், நாங்கள் இருவரும் ஒருவர் முன்பதாக ஒருவர் தாழ்த்தி கொள்ளும் பொழுது நாங்கள் இருவரும் தேவனுக்கு முன்பதாக என்ன பண்றோம்? எங்களை தாழ்த்துகிறோம். இதுல ஒருத்தர் மிஸ் ஆனாலும் அங்க கர்த்தரால் என்ன பண்ண முடியாது? செயல்பட முடியாது. இன்னைக்கு நம்ம சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் நம்மள தாழ்த்துறது கிடையாது. நமக்குள்ள இன்னும் அந்த லைட்டா அங்கங்க ஈகோலாம் அப்படியே முளைச்சிக்கிட்டு அங்கங்க குத்துது பல இடங்களில். இந்த பக்கம் போனா அவர் நம்மளை குத்துறாரு, இந்த பக்கம் போனா இவர் நம்மளை குத்துறாரு. ஏன்னா சரி செய்ய வேண்டிய இடங்களிலே இன்னும் அந்த ஈகோன்றது முளைச்சு நின்றுட்டு இருக்கு. ஆகையினால எப்போ நம்மளுடைய தன்மையை உணர்ந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து தாழ்மையா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வரோமோ, அப்போ கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்மளால ரியலைஸ் பண்ணி உண்மையா சொல்ல முடியும், இருக்கிறவராகவே இருக்கிறேன், அவரினாலே நான் வாழ்கிறேன். இந்த நான் என்றதும் பில்லின்ற அந்த மனுஷனுக்கு இருக்கிற அடையாளம் கிடையாது. சாம்ராஜும் கமலாராணி அவங்களுடைய பையனா இருக்கிறனால வர்ற அடையாளம் கிடையாது. மனோன்மணி சத்தியவாசகா அவங்களுடைய பேரனா இருக்கிறனால வர அடையாளம் கிடையாது. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் மூலமாக எனக்கு வர்ற அடையாளம். இந்த அடையாளம், இந்த ஐடென்டிட்டி எப்ப நான் புரிந்து கொள்றேனோ அப்பதான் என் வாழ்க்கையே ஆரம்பமே ஆகுது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கிறீங்க? நீங்க வாழ்ற மாதிரி ஒரு வேஷம் போட்டிருக்கிறீங்க, வாழ்ற மாதிரி சும்மா நடிச்சிருக்கிறீங்க, உண்மையா நீங்க வாழலன்னு அர்த்தம். So when Moses realized, மோசேவுக்கு இந்த உண்மை கற்றுக்கொள்ளும் போது, இந்த உண்மை அவர் புரிந்து கொள்ளும் போது அவர் யோசிச்சு பாருங்க, எப்படி அவரால் ஜீரணிச்சிருக்கவே முடியாது. எப்படின்னா இப்படி ஒரு வினோதமான பேரை கர்த்தர் சொல்றாரு. ஏதோ ஒரு பேரை சொல்லி, இப்ப இயேசு ஈஸியா ஒரு பேர் இருக்கா? இந்த பேரை சொன்னோன்னே இப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல நமக்கு ஈஸியா புரியுது. ஓல்டு டெஸ்ட் பழைய ஏற்பாட்டில் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லும் போது கிரகிக்க முடியாத ஒரு காரியம். ஆனா எவ்வளோ டீப்பான விஷயங்களை மோசே கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்மைப்படுத்தி, போன சர்வீஸ்ல அப்பா அதை பத்தி பேசினாங்க. யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம்.
உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லவிட்டால் எங்களை இந்த இடத்தை விட்டு கொண்டு போகாதிரும். பாட்டு பாடணும் இல்லைங்களா, தேவான எதினால் விசேஷித்தவன், ராஜா நாளா அதே தினம் யோசிப்பவன். எதினால், இது எதினால், நீர் என்னோடு இருப்பதினால், என்னோடு வருவதினால். ஸோ மோசஸுக்கு அந்த சீக்ரெட் புரிஞ்சிருச்சு. அவருடைய ஐடென்டிட்டி என்ன? என இருக்கிறவராக இருக்கிறேன்றவர் இப்ப இவரு கூட இருக்கிறார், அதனாலதான் இவர் இருக்கிறார். இந்த சீக்ரெட் உங்களுக்கு, இந்த கோட் லாங்குவேஜ் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொன்னா வாழ்க்கையை நீங்க என்ன பண்ண முடியாது, தேவன் விரும்புகிற விதமாக வாழ முடியாது. அப்போ நம்ம கர்த்தர் இடத்துல நம்ம கேட்கணும், கர்த்தாவே எனக்கு உங்களிடத்திலிருந்து வருகிற ஜீவனை அனுபவிச்சு வாழ்ற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற மாதிரி அவருக்குள் நாம் வாழ்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். ஸோ இந்த வாழ்க்கையினுடைய ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. நம்ம யாவரும் எழுந்து நிற்போமா? தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு ரொம்பலாம் டீட்டெயிலான விஷயம்லாம் பேசவே இல்லை, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். என்னோட கான்செப்ட், நான் சொல்ல வந்த கான்செப்ட் தான் நான் ஆக்சுவலி சொல்ல வந்த கான்செப்டை நான் 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் நான் உங்ககிட்ட இவ்வளோ தெளிவாக நான் பேசியிருக்கேன். காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம தெளிவாக செய்ய வேண்டும். இதனாலே உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியையும் அவரிடத்திலிருந்து வாழ பழகி கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களால் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இனிமேல் உங்களால் நீங்கள் வாழக்கூடாது, நீங்கள் அவரால் தான் நீங்கள் வாழணும். அவரிடத்திலிருந்து தான் உங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் இருக்கணும். அவர் தான் உங்கள் வாழ்க்கையின் அர்த்தமாக இருக்கணும். அவர் தான் உங்கள் வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் உங்களுடைய திறமை, தாளந்து, குடும்பம், கோத்திரம், படிப்பு, இப்படி எந்த காரியத்தை நீங்கள் நம்பி வாழ்ந்தாலும் நீங்கள் வாழ்க்கையினுடைய முழுமையை அடையவில்லை என்று சொல்லி அர்த்தம். வாழ்க்கையினுடைய அந்த தாற்பயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் பிரியமானவர்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, அப்பா, உம்மில் நாங்கள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். இந்த ஆழமான இந்த வார்த்தையை பவுல் இவ்விதமாக சொல்றார். ஆனா அதை மோசேவுக்கு நீங்க அழகா நீங்க வெளிப்படுத்தினீங்க. உம்முடைய நாமத்தை குறித்து சொல்லும்போது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி, இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி நீங்க சொன்னீங்க. ஆகையினால் இந்த நாட்களிலே அப்ப உங்களிடத்திலிருந்து வருகிற அந்த ஜீவன், நீர் யார் என்பதை புரிந்து கொள்வதிலிருந்து எங்களுக்கு கிடைக்கிற வெளிப்பாடு, நீர் யார் என்பதை புரிந்து கொள்வதிலிருந்து எங்களுக்கு வர்றதான வாழ்க்கையின் அர்த்தம், எங்கள் வாழ்க்கையின் அடையாளம், இது உம்மிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. ஆனால் இத்தனை நாட்களாக எங்களுடைய வாழ்க்கையில் இதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல், இதை நாங்கள் நிறைய நேரம் ஏளனப்படுத்தி, நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற பெருமையை மேன்மைப்படுத்தி, எங்களை நாங்களே உயர்வாய் நினைத்து கொண்டு நான் என்கிறதான அந்த தற்பெருமையோடு, அந்த 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 வீணான அந்த அந்த அகம்பாவத்தோடு இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே இருந்துட்டோம்ப்பா. ஆனால் எங்களை தயவா மன்னிங்கப்பா. நம்ம எல்லாரும் கேட்கலாமா? நம்ம எல்லாரும் உங்களுடைய வலது கையை தேவனுக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவர் முன்னாடி தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். கர்த்தாவே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னதான தேவன், உம்முடைய தன்மையை புரிந்து கொள்ளாமல் நான் என்று சொல்லி எனக்கு ஒரு சுயமான, எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டு நான் இப்படிப்பட்டவன், நான் அது, நான் இதுன்னு சொல்லி எனக்காக நான் வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம், துவக்கமும் முடிவும் நீருமாய் இருக்கிறீர் ராஜா. என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லாமே நீங்க தான்ப்பா. என்னுடைய வாழ்க்கையின் ஆதியும் அந்தமும் நீங்க தான்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில ஆல்பா ஒமேகா நீங்க தான்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில அப்பா, என்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆதாரம் நீங்க தான்ப்பா. நீங்க இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லப்பா. சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து கையை உயர்த்தினவங்க சொல்லுங்க, தேவரீர் நீங்க இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்க ஒண்ணுமே இல்லப்பா. ஆகையினால் இந்த நாள்ல முழுசுமா எங்களை நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இனிமே நானுன்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட நாங்க பேசுறதுக்கு முன்னாடி அந்த நான்ன்ற அந்த அதிகாரம், அந்த அடையாளம் உங்களிடத்திலிருந்து தான் வந்தது. அது நான் என்பது உம்முடைய நாமம், இருக்கிறேன் என்பது உம்முடைய நாமம், இருக்கிறவராக இருக்கிறேன் என்பது உம்முடைய நாமம். அந்த தன்மையிலிருந்து தான் எனக்கு அடையாளம் கிடைச்சது என்கிறதான இந்த மேன்மையை நாங்கள் உணர்ந்து கொண்டு அப்பா, எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி கர்த்தர் சமூகத்தில் நாங்கள் தாழ்மைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கு முன்பதாக ஒருவர், ஒருவரை ஒருவர் அப்பா, நாங்கள் ஒருவருக்கு முன்பதாக ஒருவர் நாங்கள் தாழ்த்தி கொள்ள அப்பா, நாங்கள் மனிதர்கள் முன்பதாகவும் எங்களை நாங்கள் பரிசுத்தவான்கள் முன்பதாகவும் நாங்கள் ஒருவர் தாழ்த்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு நாளும் அப்பா, பவுல் சொன்னபடி அப்பா, அந்த தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதலிக்கிறவர்களை போல நாங்கள் இல்லாம அப்பா, அந்த கடைசி நாட்களில் சொல்லப்பட்ட அந்த தீமையான மனிதர்களை போல நாங்கள் இல்லாம
எங்களுடைய அடையாளம் உம்மிடத்திலிருந்து வர வேண்டும் ராஜா. நான் என்று சொல்லுவது அப்பா உம்மிலிருந்து தான் தோன்றுகிறது, உம்மிலிருந்து தான் எனக்கு வருகிறது. நீர்தான் என் அடையாளம், நீர்தான் எனக்கு எல்லாமா இருக்கிறீங்கப்பா. அந்த தெளிவை நீர் எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் தன்னுடைய கரங்களை உயர்த்தி நீரினுடைய அடையாளம் என்று சொன்னதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவங்க வெளிப்படக்கூடாதப்பா. இனி நீங்க அவங்களுடைய அடையாளமா மாறினால இனிமே அவங்கள பார்க்கிறவங்க உங்களை பார்க்கட்டும், தேவ மகிமையை பார்க்கட்டும், பிரத்யட்சமான கர்த்தருடைய பிரசன்னத்தை அவங்க பார்க்கட்டும். காரணம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி திருவளம் பற்றின தேவன் நீர் இவர்களுடைய வாழ்க்கையில இருந்து வெளிப்படுவதனாலே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க, உம்முடைய மகிமையை வல்லமையை வெளிப்படுத்துங்க. இனி ஒரு மனிதனும் இவர்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு உங்க மகிமை வெளிப்படையா இருக்கட்டும்பா. பிசாசனுடைய வல்லமைகள் நிர்மூலமாக்கத்தக்கதான வல்லமை உங்களிடத்துல காணப்படட்டும்பா. காரணம், எங்களுடைய அடையாளத்தை நாங்க புரிந்து கொண்டோம் ராஜா. இந்த அடையாளத்தில் நிலை நிற்கவும் உமக்காக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய இந்த அடையாளத்தில் நாங்கள் நிலை நிற்க மாத்திரல்ல, உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளவும் நிறைவிலே நாங்கள் காணப்படவும் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தவும் இதனாலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களுக்கு தெளிவாய் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வசனங்கள் எங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்யட்டும். முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே உயர்ந்திரும். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.